அதிமுக வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு போட்டிருக்கிற புரோகிராம் சார்ட் படி அவங்கள போக சொல்லுங்க, இல்லன்னா புரோகிராம கேன்சல் பண்ண சொல்லுங்க. அது எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான். அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா தோல்வி பயம் வந்துட்டு அதிமுக காரங்களுக்கு தேவையில்லாத வெளியூர்காரருங்க. நம்ம தலைக்கு மாட்டுகளுக்கு இருக்க கைகண்டார் கோயிலுக்கு சொந்த வரிக்காரரு நம்ம வேட்பாளர் வெளியூர்காரருங்க. சரத்குமாரை கூப்பிட்டு ஊரா வந்தாரு. அவன் எந்த ஊருக்காரன்? சரத்குமார். அதெல்லாம் நீங்க கேட்கணும் வந்தாக்கி. எனவே நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் நிழலாகவும் 45 ஆண்டு காலம் அவருடைய மனச்சாட்சியாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய இணை அமைப்பு செயலாளர் அண்ணன் அன்பகம் கலை அவர்களுடைய புதல்வர் தான் நம்முடைய வேட்பாளர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள். அவரு கலைஞருக்கு பின்னால தளபதினு ஒவ்வொருத்தருக்கும் மனச்சாட்சியா நிழலாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். தகப்பனார் சென்னையில் இருக்காரு, அதனால முகவரி சென்னையில் இருக்கு. அவருக்கு சொந்த ஊர் கடையாளிட்டி பக்கத்தில் இருக்கிற சுப்பையாபுரம் கொலைநேரி பஞ்சாயத்து. அவ அம்மா பிறந்தது கீழே சுரண்ட. திமுக ஆட்சி மீதும், திமுக தேர்தல் அறிக்கை மீதும், திமுக அமைச்சர்கள் மீதும், திமுக வேட்பாளர் மீதும் எந்த குறையும் சொல்ல முடியாத அதிமுகவினர் இவர் வெளியூர்காரருங்க. இப்ப அந்த கைகண்டார் கோயில்ல போய் பாரு. அந்த மேக்க அரியபுரத்துல இருந்து கிழக்கணிக்கு கோயில் வர பாலம் கட்டி அந்த ரோடு போட்டு கொடுத்தது நம்முடைய டாக்டர் கலை கதிரவன் அவங்க குடும்பம். அதுல 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த பெரிய ஆர்ச்சி போட்டிருக்கிறது அவங்க குடும்பம். அந்த கோயிலுக்கு 9 லட்சம் ரூபாயில வாட்டர் டேங்க் கொண்டு கட்டி கொடுத்திருக்கிறது நம்முடைய வேட்பாளருடைய அப்பா. 1 ஏக்கர் இடத்தை எடுத்து அந்த கோயிலுக்கு கொடுத்து, அந்த கோயில்ல தகர செட்டு போட்டு தரையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, எல்லாரும் சிமெண்ட் பிளேட்ல ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லி 1/2 ஏக்கர்ல செட்டு போட்டு கொடுத்திருக்காரு. உணவு கூட அமைத்து கொடுத்தவர் நம்முடைய வேட்பாளர். இவரை பார்த்து சொல்றாங்க வெளியூர்காரர், உன்னுடைய யோக்கியது என்ன? நீ வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்க, உன் மேல 420 வழக்கு இருக்கு. ஒரு பெண்ணை ஏமாத்தி சொத்தை வாங்கினதா உன் மேல ஒரு 420 வழக்கு இருக்கு. நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்காரு. அவர் வேட்புமனுல சொல்லியிருக்காரு, என் மீது ஒரு 420 வழக்கு ஏமாத்தினதா சொல்லி என் மேல ஒரு வழக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அத்தியத்து பக்கத்துல ஒரு இடத்துல நில மோசடி பண்ணதாவும் அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. நீ சொல்லி வேற வெளியூர்காரன்னு சொல்லுதிய, நீ எங்க வேட்பாளர் மேல கையை நீட்டு சொல்லி உன் மேல அந்த வழக்கு இருக்கு. அல்லது உங்க அப்பா 45 ஆண்டு காலம் தலைவருக்கு உதவியாளராக இருந்தாரு, அவர் மேல ஒரு கை நீட்டு ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஒரு கடுகளவு என்ன பேசிட்டு இருக்க நீ? கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருங்கிறத சொல்லி ஓட்டு கேளு. நாங்க எங்க சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கோம். கலைஞர் உரிமை தந்தோம். இந்த திரைய நகர் மக்கள் இங்க இருந்து விடியல் பயணமா தென்காசி அம்பாசமுத்திரம் போறதுக்கு பஸ் விட்டுருக்கோம். கட்டணம் இல்ல பேருந்துல போறாங்க. இந்த திரைய நகருக்கு தொடக்கப்பள்ளியை கொண்டு வந்து தந்தது கலைஞர் அரசு. அந்த தொடக்கப்பள்ளிக்கு கட்டடம் கட்டி தந்தது கலைஞர் அரசு. அந்த பள்ளியை 8 வரை தரம் உயர்த்தி தந்தது கலைஞர் அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீ அந்த பள்ளியோடத்துக்கு என்ன செஞ்சிருக்க சொல்லு? கனிமொழி அக்கா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இந்த ஊராட்சியில கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனை. நான் போய் கனிமொழி அக்காட்ட சொன்னேன். அன்னைக்கு ஜான் ஜெயபால் அவர்கள் பிரசிடண்ட். நான் கூட்டு போனோம். 27 லட்சம் ரூபாய் தந்தாங்க. 27 லட்சம் ரூபாய் தந்து இங்க ஊருக்கு மேக்க நம்ம அந்த சாத்தாங்கோயில் பக்கம் ஒரு கிணற வெட்டி, இங்க வடக்க மேக்க ஐயா கோயில் பக்கம் ஒரு கிணற வெட்டி பைப் லைன் போட்டு அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அந்த கோடை நேரத்திலேயும் நம்முடைய கீழப்பாவூர் யூனியன்ல 21 பஞ்சாயத்து இருக்குன்னா, இந்த 21 ஊராட்சியில அந்த கோடை நேரத்தில் தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணீர் கொடுத்தோம். அது அதிமுக ஆட்சியில திமுக எம்பி கொடுத்த நிதியில கொடுத்ததுல வெட்டின கிணத்துல இருந்து நாங்க தண்ணி கொடுத்தோம். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அந்த திரையுனருக்கு ஓட்டு கேட்டு வாரிய வெக்கம் இல்லாம ஒரு சாதனையை சொல்லுங்க. இப்ப நம்ம இங்க நாங்க ஐயா கோயிலுக்கு போனோம், எங்களை கூட்டு போனாங்க. இந்த கோயில்ல நம்ம திரையுனர்ல வட அந்த ஓரத்துல இருந்து மேக்க கோயில் வர இன்னைக்கு அதுல 1 கோடி ரூபாய்க்கு ரோடு போடுறதுக்கு டெண்டர் விட்டு அந்த வேலை நடக்க. அப்படி
வேலை டெண்டர் விட்டாச்சு, தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த வேலை நடக்க இருக்கு. நீ அப்படி என்ன செஞ்சிருக்கீங்க அந்த ஊருக்கு? தேவையில்லாம தனிப்பட்ட நபர்களை பேசி வேட்பாளரை பேசி அசிங்கப்படுத்தணும் நினைச்சா அதிமுக வேட்பாளர் ரொம்ப அசிங்கப்பட வேண்டி வந்துடும். ஆமா, எங்க குடும்பத்தை பத்தி கேட்டா தெரியும்னு சொல்றீங்க. என்ன பத்தி ஒரு வார்டுல கூட கவுன்சிலருக்கு நின்று ஜெயிக்க முடியல, நீலாம் என்ன ஓட்டு கேட்க என்ன பத்தி பேசுற? உண்மைதான்பா. அண்ணா திமுக கடுமையா தோத்துக்கிட்டு இருந்த சமயத்துல நான் மாவட்ட கவுன்சிலருக்கு நின்னேன். ஒன்ன மாதிரி பயந்து போகல. நீனும் மாவட்ட கவுன்சிலருக்கு நின்று தோத்தவன் தான், சட்டமன்ற தேர்தலுக்கு நின்று தோத்தவன் தான். நீ என்ன பெரிய என்னமோ தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்க மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்க மாதிரி எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நின்ன தேர்தல் வென்ற தலைவர் எங்களுடைய தலைவர். உங்க அம்மா ஜெயலலிதா பர்கூர்ல ஒரு மெடிக்கல் கார்டை தோத்தாரு, ஒரு மெடிக்கல் கார்டை தோத்தாரு. வரலாறு இது. அதனால தேவையில்லாம பேசி விவகாரத்தை எழுக்கணும்னு நினைச்சா நிறைய வண்டவாளங்கள்லாம் இருக்கு. என்ன தேர்தல் என்ன ஜெயிக்க முடியல, அவனுக்கு சீட்டு கிடைக்கல, காலம் பூரா இப்படித்தான் மயக்க பிடிச்சிட்டு போகணும்னு சொல்றீங்க. ஒரு ஊர்ல பேசிருக்க, எப்ப நான் வருத்தப்படணும் எனக்கு சீட்டு கிடைக்கலையேன்னு, அல்லது என் பொண்டாட்டி வருத்தப்படணும், அல்ல என் பிள்ளை வருத்தப்படணும். நீங்க எதுக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கலையே போறீங்க? நீ ஏப்பா வருத்தப்படுத? ஆடு நனையுதுன்னு ஓனாய்க்கு என்னப்பா கவலை? அதனால தயவு செய்து சொன்ன சாதனையை கேளுங்க. எங்க தலைவர் 1000 2000 உயர்த்தி தாரேன்னு சொல்லியிருக்காரு. எங்க தலைவர் 8000 கூப்பன் தாரேன்னு சொல்லியிருக்காரு. கொரோனா காலத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவர்கள் 5000 ரூபாய் கொடுங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு. கொடுத்தீங்களா? நிதி நெருக்கடி 1000 ரூபாய் தான் கொடுப்போம்னு சொன்னீங்க. ஆனா ஆளுங்கட்சி ஆகி நாங்க முதலமைச்சர் ஆனா 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 4000 போட்டாரு. இப்ப தேர்தலுக்கு முன்னால பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு. ஒரு நாள் காலையில அதிகாலையில பீடு சுட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம தாய்மார்கள் செல்போனை தட்டுல போட்டுக்கிட்டு பீடு சுத்திக்கிட்டு இருக்கும்போது தொங்கின ஒரு சவுண்ட் வருது. எல்லாரும் எடுத்து பார்க்காங்க. உங்க கணக்கில் 5000 வரவு வைக்கப்பட்டு இருக்கிறது, கலைஞர் உரிமை தொகைன்னு வருது. இப்படி எந்த முதலமைச்சராக செஞ்சிருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி நம்ம திரையநகர்ல ஒருத்தருக்கு காய்ச்சல்னா அந்த கொரோனா காலத்துல அந்த தெருவே அடைச்சிருவான். நம்ம முதலமைச்சர் வந்த பிறகுதான் மருத்துவமனைகள்ல அந்த தடுப்பூசிகள் வெளிநாட்டில இருந்து அன்னைக்கும் பிரச்சனை பண்ணாங்க மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம். எப்படி ஒரு தமிழக அரசு வெளிநாட்டில் கொரோனா ஊசியை வாங்க முடியும் அப்படின்னு. அதையெல்லாம் மீறி அதற்கான சட்ட வடிவங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த ஊசியை வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுத்து 98% பேர் இந்தியாவிலேயே உலகத்திலேயே எந்த நாட்டிலேயும் 98% பேர் 100க்கு 98 பேர் கொரோனா தடுப்பூசி போடல எந்த நாட்டிலையும். ஆனா தமிழ்நாட்டில் தலைவர் அதை செஞ்சாரு. நம்மளெல்லாம் உயிரை காப்பாத்தின தலைவர் நம்முடைய தலைவர். அவருடைய வேட்பாளரை தான் நம்முடைய டாக்டர் கலைக்கதிரவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் எல்லாம் எல்லா சாதனைகளையும் செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம ஊருக்கு என்ன தேவைன்னா பள்ளிக்கூடத்துக்கு சரியான பாதை இல்ல. அந்த பள்ளிக்கூடத்துக்கு தென்புறம் கிழக்க மெயின் ரோட் வர ஒரு தார் சாலை அல்லது சிமெண்ட் சாலை அமைச்சு தரணும்னு கேட்டிருக்கீங்க. அத மாதிரி கீழ்புறத்துல ஒரு OHT ஒரு உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டி வேணும்னு கேட்டிருக்கீங்க. இந்த ரெண்டையும் நம்முடைய வேட்பாளர் தான் ஜெயிக்கிறார். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வேட்பாளரா வந்திருக்காரு. நீங்க ஓட்டு போட்டு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்கன்னா இதே இடத்துல உங்களுக்கு நன்றி சொல்ல வருகிற போது மாண்புமிகு அமைச்சராக வருகை தந்து நீங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார். அத மாதிரி இந்த தேர்தலில் இப்ப எல்லாருக்கும் தெரியும், அண்ணாச்சி வேலுசாமி அண்ணாச்சி குமார் அண்ணன் இந்த மாதிரி ஆள்களுக்கு தெரியும். காமு கதிரவன் ஒருத்தர் நின்னார், அவரை எல்லாரும் காணான்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு 96ல அண்ணாச்சி கருப்பசாமி பாண்டி அந்த தொழில நின்று ஜெயிச்சாரு. அது ஒரு காணா, மாவட்டம் பூரா காணா அண்ணாச்சின்னு அழைப்போம். இப்ப ஒரு காணா நிக்கிறாரு. இது 3வது காணா கலை கதிரவன் அவர்கள். இவர்களுக்கும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேட்பாளர் அவர்கள் உங்களுடைய வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள்.